ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளோ அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன தெரியுமா நினைப்பாய்? நம்முடைய வாழ்க்கையில் இன்று கஷ்டம் குறையும், இன்று கஷ்டம் குறையும் என்று. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் குறைந்ததாகவே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டங்கள் ஆனது கூடிக்கொண்டேதான் இருக்கிறதே தவிர ஒரு நிமிஷம் கூட கஷ்டங்கள் ஆனது குறையவே இல்லை. பாவம் என்னுடைய பிள்ளை அளவுக்கு மீறி வயதுக்கு மீறி கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு இல்லையா என்று நீ என்னிடம் கேட்கலாம். தங்கமே, தீர்வோடுதான் நான் வந்திருக்கிறேன். மனதில் ஒரு தீர்வோடுதான் வந்திருக்கிறேன். அதுவும் நல்ல விஷயம்தான். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனையோ விஷயங்களை பார்த்து வெறுத்திருக்கலாம். என்ன மனிதர்கள், இவ்வளவு செய்கிறேன் ஆனாலும் என்னிடம் கள்ளம் கபடமாக இருக்கிறார்கள். நான் வாழ்க்கையில் உடைந்து போகும் பொழுது தூக்கி விடவில்லை என்றாலும் என்னை எதற்காகத்தான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறார்கள்? நான் தனியாக நின்று போராடுகிறேன், ஆனாலும் தனியாகத்தான் இருக்கிறேன் என்பதற்காக 1000 பெயர்களை சூட்டுகிறார்கள், 1000 விஷயங்களை செய்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள், ஒரு பெண் தானே இப்படி கஷ்டப்படுகிறாள், குடும்பத்தில் யாரும் பொறுப்பில்லாமல் இவள் தானே குடும்பத்தை நடத்துகிறாள், இவளை பார்த்து உதவி செய்யவில்லை என்றாலும் தூற்றாமல் இருக்கலாம் என்று யாரும் நினைக்கவில்லை, நினைக்க போவதும் இல்லை. காரணங்கள் என்ன தெரியுமா? அவரவர்களுக்கு ஏதோ ஒரு குடும்பத்தை பற்றி பேச வேண்டும். அவரவர்களுடைய பொழுதுபோக்குக்காக ஒவ்வொரு விஷயத்தை செய்ய வேண்டும். நிறைய வேலைகள் இருப்பவர்கள் யாரை பற்றியும் பேச மாட்டார்கள். தெய்வத்தை வழிபடுபவர்கள் அதுவும் பயத்தோடு, ஐயோ ஒரு விஷயம் பேசினார் தெய்வம் நம்மை நின்று கேட்குமே என்று ஒரு பயத்தோடு தெய்வத்தை வேண்டுபவர்கள் யாரை பற்றியும் பேச மாட்டார்கள். ஆனால் தெய்வத்தை ஒரு பொழுதுபோக்குக்காகவும், கோவில் வருவதற்கு கூட, கோவில் வரும் பொழுது கூட அங்கே உட்கார்ந்து பல பேரை பற்றி பேசவும் தான் சிலர் கோயிலுக்கு வருகிறார்கள். கோவிலுக்கு வந்தால் யாருடைய குடும்பத்தை பற்றியும் பேசக்கூடாது. உன்னுடைய மனதில் இருப்பது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் விஷயங்களை மட்டுமே தான் தெய்வத்திடம் சொல்ல வருகிறார். ஆனால் பலரோ குடும்ப நியாயத்தை பற்றி மற்றவரிடம் சொல்லவும், மற்றவருடைய குடும்பத்தை நியாயத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும் தான் வருகிறார்கள். ஆனால் அது போன்று இருப்பவர்களுக்கு என்றுமே பலன் கிடைக்காது. எந்த ஒரு நேரத்திலேயுமே நீ நன்றாக தெரிந்து கொள், எந்த ஒரு நேரத்திலேயுமே யாரை பார்த்தோம் பயப்படாதே. எல்லா காலகட்டங்களும் நான் முடிவெடுத்தது மட்டுமே நடக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவில்லை என்ற பொழுது மனமுடையும் குணம்தான் உனக்கு. சிலரை பார்த்தாயா? சிலரை நீ நிறைய முறை பார்த்திருப்பாய். எவ்வளவுதான் அடிக்கு மேல் அடி வந்தாலும் அவர்கள் கண்டுக்கவே மாட்டார்கள், வெளியில் காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பார்கள். சிலர், ஒரு சிலர். ஆனால் ஒரு சிலர் அந்த குணத்தோடு இருக்கிறார்கள், ஒரு சிலர் பயத்தோடு இருக்கிறார்கள். நீ எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் பயத்தோடு இருப்பாய், அதற்கு பிறகுதான் எல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நினைப்புக்கு வருவாய். அதுவும் நான் உனக்கு தைரியத்தை கொடுத்த பிறகு. சரி, பழைய விஷயத்தை எல்லாம் பேசி ஒன்றும் பிரயோஜனம் அல்ல. அது யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்றால் அதை மாற்ற முடியாது. என்னால் கூட முடியாது, யாரால் கூடவும் முடியாது. அது நடந்ததுதான். ஆனால் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? எவ்வளவுதான் மனதில் கவலை இருந்தாலும் அந்த விஷயத்தை தடுக்க முடியும். அதுதான் உண்மை. எவ்வளவுதான் மனதில் கவலை இருந்தாலும் சரிதான், எல்லா விஷயத்தையும் அழகாக தடுத்து, சரி எல்லாம் மாற்றப்படும், எல்லாம் தெய்வம் சரி செய்யப்படும் என்ற ஒரு எண்ணத்திற்கு வரலாம். அம்மா, உன்னுடைய தோல்விகளை நினைத்து கவலைப்படாமல் வெற்றி என்ற ஒரு விஷயத்தை நினைத்து சந்தோஷப்படும். எப்படி சாயி நான் சந்தோஷப்பட முடியும்? நான் தான் இன்னும் வெற்றி என்ற ஒரு விஷயத்தை பார்க்கவில்லையே. அப்படி வெற்றி என்றால் என்னவென்பது கூட எனக்கு தெரியாதே. நீங்கள் தான் அடிக்கடி வெற்றி பெறப் போகிறாய், வெற்றி பெறப் போகிறாய் என்று சொல்கிறீர்கள். ஆனால் எனக்கு வெற்றி என்ற வார்த்தைக்கு ஒரு
இழுத்து தெரியுமா? ஏனென்றால் நான் வெற்றியே இதுவரை என் சின்ன வயதிலிருந்து பார்க்காதவள் தான் இந்த பிள்ளை. இந்த பிள்ளைக்கு எப்படியாவது வாழ்க்கை பிச்சை தருவீர்கள் என்று வந்தால் நீங்களும் மௌனத்தை காக்கிறீர்களே என்று பல நேரத்தில் புலம்புகிறார். அம்மா, உன்னுடைய வாழ்வில் நீ தோல்விகளை கண்ட பிறகுதான் நிறைய விஷயங்களை மாற்றிக்கொண்டாய். முன்பெல்லாம் எல்லாவற்றுக்கும் பயந்தாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் பயந்தால் கூட எழுந்திருத்து நிற்க உனக்கு மனமோ வந்து விடுகிறது. ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் போட்டு குழப்பிக்கொண்டு எல்லா விஷயத்தையும் போட்டு அழுது புலம்பி யாரெல்லாம் பார்க்கிறாயோ எல்லோரிடமும் சொல்லி, ஏ அப்பா என்னென்ன விஷயங்களை செய்தாய் நீ. ஆனால் இப்பொழுது எல்லாம் யாரை பார்த்தும் பயப்படுவது கிடையாது. எல்லாரையும் பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா இப்படி கேட்கிறார். ஆனால் முன்னாடி எல்லாம் உன்னுடைய கதையை, உன்னுடைய வீட்டில் இருக்கும் கதையை தான் வைப்பார். என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டது, அப்படி நடந்து விட்டது என்று. ஏனென்றால் அது தைரியம் இல்லாமல் மற்றவரிடம் சொன்னால் உன்னுடைய மனதில் இருக்கும் வழிகள் குறையும் என்று. ஆனால் எப்பொழுது மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை கேலி கிண்டல் செய்தார்களோ அன்று முடிவெடுத்தார், இனிமேல் யாரை பற்றி யாருடைய வாழ்க்கையை பற்றியும் நாமும் கேட்கக்கூடாது, மற்றவருடைய வாழ்க்கையை பற்றி கேட்கக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மற்றவரிடம் சொல்லவும் கூடாது என்று. சரியான ஒரு முடிவுதான். மற்றவருடைய வாழ்க்கையை பற்றியும் கேட்காதே, உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் மற்றவரிடம் சொல்லாதே. எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக இரு. எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் நிம்மதியாக இரு. யார் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கேலி கிண்டல் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தார்களோ அனைவருமே பயப்படட்டும். எந்த அளவு உன்னை பேசினார்களோ அந்த அளவு பயப்படட்டும். பயந்து அல்லாடி நிற்கட்டும். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கேலி கிண்டல்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தவறான பெயர்களையும் வைத்தவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை என்ற ஒரு விஷயம் உண்டு. கட்டாயமாக தண்டனை கொடுப்பேன். காலம் முழுவதும் இதே போலவே கஷ்டத்தோடு இருப்பாய். மனதில் நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வாய் என்று தெய்வத்திடம் வேண்டியவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் மற்றவர்களுக்காக என்ன வேண்டினார்களோ அது அப்படியே திரும்பி கிடைக்கும் அளவுக்கு செய்கிறேன். யார் யார் எப்படி வேண்டுகிறார்களோ அது அப்படியே அவர்களுக்கே திரும்ப கிடைக்கும். இது உண்மை, இது சத்தியம். பேச்சுக்காகவோ இன்று நீ அழுகிறாய் என்பதற்காகவோ நான் சொல்லவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்களை மட்டுமே சொல்கிறேன். இதை நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, செய்ய போவது நான். வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய போவது நான், செய்து கொண்டிருப்பது நான். எல்லா விஷயத்தையும் நானே பார்த்து கொள்வேன். எப்படி உன்னுடைய கர்ம வினையை உனக்கு கொடுத்தேனோ, நீ இந்த விஷயமெல்லாம் தவறு செய்திருக்கிறாய், இந்த விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று சொன்னேனோ, எல்லா கர்ம வினைக்கும் தண்டனையை கொடுத்தேனோ, அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த நல்லதற்கும் நல்ல விஷயங்களை கூடிய சீக்கிரத்தில் தருவேன். பழைய விஷயங்கள், பழைய வாழ்க்கையை விடு. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்குள் எத்தனை விஷயங்கள் இருக்கிறது என்பதை பார். உன்னுடைய ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளாக அமையும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.